வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, லோவர் பேக் பெயின், அதாவது கீழ் இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வலிகளையும் சரி செய்வதோடு அந்த பகுதியில இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சு உடலுக்கு அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை எப்படி செய்யறதுன்றதான் பார்க்க இருக்கோம். இப்ப ஆசனத்துக்குள்ள போயிடலாம். எந்த ஒரு ஆசன பயிற்சிகளை செய்யறதுக்கு முன்னாடியும் ஆசன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. அதற்கான வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலன்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆசனங்களை செஞ்சு பழகுங்க. இப்ப நாம செய்யக்கூடிய பயிற்சி அமர்ந்த நிலையில செய்யக்கூடிய பயிற்சி தான். கால்கள் கேட் போஸ்ட்க்கு கொண்டு போய்க்குங்க. கைகள் ஷோல்டருக்கு நேரா இருக்கணும். இந்த கையும் ஷோல்டருக்கு நேரா இருக்கணும். கால்கள் கைகளுக்கு நேரா இருக்கும். சேஃப் நேரா இருக்கணும். முன்னாடியும் போயிடக்கூடாது, பின்னாடியும் போயிடக்கூடாது. கரெக்டா நேரா இருக்கணும். கைகள் கால்கள் நேரா இருக்கணும். உடம்பு கீழே போகும்போது, நெஞ்சு கீழே போகும்போது கைகளோட இடிக்காம பிடிப்பு இல்லாத அளவுக்கு கைகளை அகட்டி வச்சுக்கோங்க. அதாவது ஷோல்டருக்கு நேரா இருக்கணும். உள்ளங்கைகள்லாம் நல்லா பதிஞ்சிருக்கணும். இப்ப இதே நிலையிலே நிக்கணும். மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே நம்ம தலையை எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும். இடுப்பு பகுதியை கீழே கொண்டு போகணும். இப்ப கைகளை அப்படியே கீழே ஊனி உள்ளங்கைகள் கீழே ஊன்ற அளவுக்கு வச்சு நம்ம தாடை பகுதி போய் கீழே தரையில படணும். இதே நிலையிலேயே ஒரு 3 மூச்சு காற்று. திரும்ப மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே மெதுவா கைகளை நார்மல் போஸ் பழைய நிலை நேரம் வந்துக்கணும். திரும்பவும் அதே போல மூச்சு காற்றை வெளியேற்றிக்கிட்டே தாடை பகுதி போய் கீழே தொடணும். மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே நார்மல் போஸ். திரும்ப மூச்சு காற்றை வெளியேற்றிக்கிட்டே கைகளை கீழே இறக்கி தாடை பகுதி போய் தரையில தொடணும். இப்படி செய்யும் போது இடுப்பு பகுதி நல்லா கீழே போகணும். முடிஞ்ச அளவுக்கு அண்ணாந்து பாருங்க. பார்வை மேல் நோக்கி இருக்கணும். 3 மூச்சு காற்றுக்கு அப்புறம் மீண்டும் பழைய நிலை. மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே பழைய நிலைக்கு வந்துடணும். இப்படி செய்யும் போது நம்மளுடைய உடல் அசைவுகள் இயல்பா தான் இருக்கணும். அழுத்தம் கொடுக்க கூடாது, இறுக்கம் கொடுக்க கூடாது. இயல்பான மூச்சு காற்றோட மூச்சு காற்றுல கவனம் வச்சு செஞ்சாதான் இதோட பலன்கள் அதிகமா இருக்கும். மூச்சு காற்றுல கவனம் வச்சா மட்டும்தான் உடம்புல அங்கங்க பிடிப்புகள் ஏற்படாம இருக்கும். இதை எத்தனை முறை செய்யலாம்னா 3ல இருந்து 10 முறை இல்ல 15 முறை கூட செய்யலாம். இப்படி செய்யும் போது நமக்கு இந்த இடமெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால அடிவயிற்றுல இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதி எல்லாமே கரையும். முதுகெலும்புல எதுவும் பிரச்சனைகள் இருந்ததுனாலும் அதுவும் சரியாகும். முதுகெலும்புகள் நல்லா நீட்டி நிமித்தப்படுறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். முதுகலுக்கு எப்பவுமே அசைவு கொடுத்தாவே அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிரும். இப்ப இதே நிலையில இருந்து அடுத்த பயிற்சி இதே போஸ்ட் தான். நம்ம நேரா நின்னுக்கணும். கால்களுக்கு நேரா கைகள் இருக்கணும். மூச்சு காற்று இயல்பான வேகத்தோட இருக்கணும். உடலோட அசைவுகள் மென்மையா இருக்கட்டும். இப்ப இடது பக்கமா சாஞ்சு இடது ஷோல்டர் கீழே படணும். நம்ம தலைப்பகுதியும் கீழே இருக்கணும். தலையை இப்படி திருப்புற அளவுக்கு லூஸா தான் இருக்கணும். அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கழுத்துக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது. ஷோல்டர்ல தான் ஃபுல் பேலன்ஸ் பண்ணணும். கைகளை இப்படி தூக்கிக்கணும். 2 கையையும் கோர்த்து கைகளை நேராக்கி முடிஞ்ச அளவுக்கு மேல அண்ணாந்து பார்க்கணும். கால்கள்லாம் தூக்கக்கூடாது, நேரா தான் இருக்கணும். இடுப்பு பகுதியை மட்டும் வளைச்சு மேல திரும்பி பார்க்கணும். இதே நிலையிலேயே 3 மூச்சு காற்று நேரா இருக்கலாம். மூச்சு காற்று இயல்பா தான் இருக்கணும். உடல்ல பிடிப்புகள் இருந்ததுன்னா நார்மல் நிலைக்கு திரும்பவும் இந்த பயிற்சியை செஞ்சு பழகலாம். இயல்பான அசைவுகளோட 3 மூச்சு காற்று நேரம் இருந்த பிறகு கைகள் கோர்த்திருக்க கைகளை ரிலீஸ் பண்ணி கைகளை கீழே இறக்கி வலது கையை ஊனி நார்மல் போஸ் எந்திரிச்சுக்கலாம். மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே எந்திரிச்சுக்கணும். இப்ப அடுத்து இடது கைக்கு செஞ்சோம். இப்ப வலது கைக்கு செய்ய போறோம். வலது ஷோல்டரை கீழே கொண்டு போய் வைக்கிறோம். மூச்சு காற்றை வெளியேற்றிக்கிட்டே வைக்கிறோம். கைகளை தூக்கிக்கிறோம். இடது கையையும் வலது கையையும் கோர்த்து பிடிச்சுக்கிறோம். இடுப்பு பகுதியை திருப்பி மேல அண்ணாந்து பார்க்கிறோம். இதே நிலையிலேயே 3 மூச்சு காற்று நேரம். கால்கள்லாம் தூக்கக்கூடாது. இயல்பான அசைவுகளோட இயல்பான வேகத்தோட மூச்சு காற்று இருக்கணும். 3 மூச்சு காற்றுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்த்திருக்க கைகளை ரிலீஸ் பண்ணி இடது கையை ஊனி மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே நார்மல் போஸ். இதே நிலையிலேயே 30 செகண்ட் ரெஸ்ட். இல்லைன்னா வஜ்ராசன நிலைக்கு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பயிற்சி செய்யும் போது அடி வயிற்றுல இருக்கக்கூடிய தசைகளை நல்லா முறுக்குறதுனால பெசகுறதுனால இங்க இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைஞ்சு உடலுக்கு எனர்ஜியா மாறும். அதோட இந்த இடம்லாம் நல்லா குறுக்கி உடலுக்கு அழகான தோற்றத்தை கொடுக்கும். முதுகெலும்பு நல்லா முறுக்கப்படுறதுனால முதுகெலும்புல இருந்து பிரியக்கூடிய நரம்புகள் எல்லாம் ஊக்குவிக்கப்பட்டு மூளை நல்லா வேலை செய்யும். அதாவது மூளையோட இயக்கம் சீரா இருக்கும். உடலுக்கு தேவையான சத்துக்களை தேவையான விஷயத்த உடனே ஃபங்க்ஷன் ஆகி அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்போட உற்சாகத்தோட செயல்படும்.
இப்ப நாம செஞ்சது ஒரு முறை, இது போல 3 முறை செய்யலாம். இந்த பயிற்சி செய்யும் போது நம்ம உடலுக்கு போதுமான நீர் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டர் உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். இல்லாட்டினா உடல்ல கீழ்ப்பகுதியில பிடிப்புகள் ஏற்படும். பிடிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா 2-3 நாளைக்கு வலி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு கரெக்டான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை தொடருங்க. தண்ணி உடலுக்கு கம்மியா கொடுத்தோம் அப்படின்னம்னா தசை பகுதிகள்லாம் முறுக்கேறி இருக்கும். இந்த பயிற்சி செய்யும் போது பிடிப்புகள் வந்துடும். ஒருவேளை இந்த பயிற்சி செய்யும் போது பிடிப்பு வந்துருச்சு, எனக்கு வலி இருக்கு அப்படின்னா முதுகு பகுதியிலலாம் இந்த இடத்துலதான் பிடிப்பு வரும், இல்லாதான் இந்த இடத்துல பிடிப்பு வரும். அப்ப என்ன பண்ணணும்னா கால்கள் ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கணும். கைகளோட சேர்த்து கட்டி அப்படியே பின்னோக்கி மசாஜ் பண்றது போல முன்ன பின்ன அசைவுகளை கொடுக்கணும். முதுகெலும்பு நல்லா படணும். முதுகு எலும்பு பக்கத்துல இருக்கக்கூடிய தண்டு பகுதி நல்லா அழுத்தப்படுறதுனால எங்கேயும் பிடிப்புகள் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆயிரும். 10 முறை செஞ்சுட்டு நார்மல் ஃபோர்ஸ் ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் இதே நிலையிலேயே திரும்பவும் ஒரு 10 முறை. இப்படி செய்யும்போது சைடு கூட அப்படியே படுத்து எழுந்திரிக்கலாம். பக்கவாட்டில் பிடிப்பு இருந்ததுனாலும் சரியாயிரும், கைகளில் பிடிப்பு ஏற்பட்டாலும் சரியாயிரும். இது ஒரு 10 முறை. பத்து முறை முடிச்சுட்டு முன்ன பின்ன திரும்ப ஒரு 3 டைம்ஸ் திரும்ப எந்திரிச்சுக்கணும். கால்களை நீட்டிக்கலாம். எளிமையா செய்யக்கூடிய பயிற்சி தான். ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாட்டம் இருக்கும், செஞ்சா ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தாவே போதும். கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வலிகளா இருந்தாலும் பிரச்சனைகளா இருந்தாலும் சரியாயிரும். அதே சமயத்துல கொழுப்புகள் இருந்தாலும் அது கரைஞ்சு உடலுக்கு அழகான தோற்றத்தை கொடுக்கும். வேலைப்பளு காரணமா அதிக தூரம் பயணம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பைக் அதிகமா ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெயிட் தூக்கி வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இடுப்பு பகுதி கீழ் இடுப்பு பகுதி வலி இருக்கும். நைட்டு தூங்கும் போது அதிகமான வலி இருக்கும். வயசாக அந்த வலி அதிகமாகிட்டே போயும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட நாள் 3 மாதத்துல இருந்து 6 மாத காலம் செஞ்சுட்டு வந்தாவே போதும். அது போன்ற பிரச்சனைகள்லாம் நம்மள நெருங்காது. சிலருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா ஒல்லியா இருக்கும், முழங்காலுக்கு கீழே நல்லா இருக்கும், தொடைப்பகுதியும் கீழ் இடுப்பு பகுதியும் மட்டும் சதை போட்டிருக்கும், குண்டா இருப்பாங்க, பின்பக்கமா சதை தொங்கும். இது போன்றவங்கலாம் இந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பழகிட்டு வந்தோம்னா அந்த இடம்லாம் நல்லா கரைக்கப்பட்டு அழகான தோற்றம் கிடைக்கும்ன்றத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.